உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல யமுனா? மீனாட்சி அக்கா சொன்னபடி பயபக்தியா பிரசாதம்லாம் செய்யணும். சரியா? சரிக்கா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் பிரசாதம் செய்யட்டும். அதை சாமி முன்னாடி படைச்சிட்டு நாம நட சாத்திட்டு போயிடுவோம். நாளை காலையில் நட திறந்து பார்ப்போம். அப்போ சாமி யார் பிரசாதத்தை சாப்பிட்ருக்கோ அவங்க தான் ஜெயிச்சவங்கன்னு அர்த்தம். என்னம்மா 2 பேரும் ஒத்துக்கிறீங்களா? நான் தான் எப்பவும் ஒத்துக்கிட்டேனே, அப்புறம் என்ன? எனக்கும் இதுக்கு சம்மதம் தான். சரிங்கம்மா, நீங்க பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். ம். டேய் சங்கிலி, என்னால இவ்வளவு மாதிரி எல்லாம் சமைக்க முடியாதுடா. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. நான் சமைக்கிற மாதிரி ஏதாவது செய்யறேன். நீ என்ன பண்ற? ஹோட்டல்ல இருந்து நல்ல பொங்கல் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரு. அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன். ஹோட்டலா? என்னக்கா சொல்ற? சாமி காரியம், பக்தியோடு சமைக்கணும். டேய், பக்திங்கிறது இவங்க முன்னாடி எல்லாம் காமிக்கிறதுக்கல்ல, மனசுல இருந்தா போதும். நான் சொல்றத மட்டும் செய். எனக்கெல்லாம் சொல்லித் தராத, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அக்கா, யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாருக்கும் தெரியாத மாதிரி நான் கச்சிதமா வேலையை முடிச்சிடுவேன். நீ ஹோட்டல்ல இருந்து பொங்கலை மட்டும் வாங்கிட்டு வா. அது மேல அரிசி வச்சு எடுத்துட்டு வந்து அரிசி பருப்பை கொடுக்குற மாதிரி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. சரியா? அதை நான் பானைக்குள்ள போட்டு நான் சமைச்ச மாதிரி பண்ணிடுறேன். சரிக்கா. போ போ. அக்கா, அரிசி பருப்பு மண்டை வெல்லம் எல்லாம் இருக்கு பொங்கல் செய்யறதுக்கு. சீக்கிரம் சீக்கிரம். என்னம்மா பிரசாதம் வச்சு முடிச்சாச்சா? எல்லாம் முடிஞ்சது. யமுனா, ஆத்தாவை நல்லா வேண்டிக்கிட்டு படையில சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாமா. அதே எப்படி? நான் தானே முதல்ல முடிச்சேன். அப்ப நான் தான் முதல்ல சாமி கிட்ட வைப்பேன். சங்கிலி, இத போடுறா. குடுக்கா. அக்கா, முதல்ல அவங்களே பண்ணட்டும், விடு. போமா. வாங்க, நீங்க வந்து படையில வைங்கம்மா. ஏய், ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ.
வாங்கக்கா. அம்மா, ஐயோ, இவளுக கிட்ட போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குள்ள என் முதுகே போயிடும் போல இருக்கே. என்னையே சமைக்க வச்சுட்டாளே அம்மா. அக்கா கவலையை விடுக்கா. உங்களுடைய வாசனையை பார்த்தல, நம்ம பிரசாதத்தை சாமி கண்டிப்பா ஏத்துக்கும். அப்படின்ற? நீ ஏன் சந்தேகப்படுற? இல்லடா, ஒருவேளை இந்த பிரசாதத்தை சாமி சாப்பிடலனா? என்னக்கா இந்த மாதிரி கேக்குற? டேய், ஒரு விஷயத்த செய்யும் போது நாளையும் யோசிக்கணும்டா. என்ன பண்ண போறோம்? சொல்றேன், நீ வா. பூசாரி, 2 பேரோட படையிலையும் வாங்கி சாமி முன்னாடி வச்சு பூசையை ஆரம்பிங்கய்யா. அம்மா தாயே, என் பிரசாதத்தை சாப்பிடு, இல்ல சாப்பிடாம போ. ஆனா கண்டிப்பா அந்த யமுனா பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்றாதம்மா. அக்கா, அவங்க பண்ணது எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கவே. அதுக்கு தாண்டா சொன்னேன், நல்லா யோசிச்சு பண்ணணும்னு. அம்மா, எனக்கு தெரிஞ்ச நான் சுத்த பத்தமா எந்த ஒரு குறையும் இல்லாம உனக்கு பிரசாதம் செஞ்சு படைச்சிருக்கேன். இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கணுமா? என்ன யமுனா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிற? என் பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா? அதெல்லாம் உங்க புத்தி. என் பிரசாதத்தை ஏத்துக்கோங்கன்னு தான் நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். யமுனா அக்காக்கு பாசிட்டிவா மட்டும்தான் நினைக்க தெரியும். மத்தவங்கள மாதிரி நெகட்டிவாலாம் நினைக்க தெரியாது. பாரா, அப்பா, பிடித்திருக்கா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்குமா? இங்க பாருங்க புஷ்பா, சாமி மனசை மட்டும்தான் பார்க்கும். அது உங்களுக்கு நாளைக்கு புரியும். யமுனா, நல்ல விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப போய் எதுக்கு இவகிட்ட எல்லாம் வம்பு இழுத்துட்டு இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.